இந்த கதை பெரிய மேடைகளில் பேசப்படும் கதையல்ல. பத்திரிகைகளில் வரும் வெற்றி கதை அல்ல. இந்த கதை ஆர்ப்பாட்டம் இல்லாத கதை, ஆனால் ஆழம் நிறைந்த கதை. கிராம வாழ்க்கையின் தொடக்கம். ஒரு சின்ன கிராமம். அதிக வீடுகள் இல்லை, மண் வீடுகளே அதிகம். காலை நேரம். சூரியன் மெதுவாக வானத்தில் மேலே எழும்போது அந்த கிராமம் மெதுவாக விழித்துக் கொள்கிறது. கோழிகளின் சத்தம், தூரத்தில் கோயில் மணி. இந்த ஒலிகள்தான் அந்த கிராமத்தின் கடிகாரம். அந்த கிராமத்தில்தான் இந்த கதையின் நாயகன் வாழ்கிறான். அவன் ஒரு பெரிய மனிதன் இல்லை, பெரிய கல்வியும் இல்லை, பெரிய கனவுகளும் இல்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கை உழைப்பால் நிரம்பியது. ஒவ்வொரு நாளும் காலை தொடங்கி இரவு வரை உழைப்புதான் அவன் வாழ்க்கையில். ஓய்வு என்ற வார்த்தை அதிகம் இல்லை. குடும்பமும் பொறுப்பும். அவன் வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறார்கள். வயது காரணமாக அவர்கள் முன்னாடி போல வேலை செய்ய முடியாத நிலை. இந்த குடும்பத்தின் முழு பொறுப்பும் இந்த ஒரே மகன் மேல்தான். இன்றைக்கு வேலை இருந்தாதான் இன்றைக்கு சாப்பாடு என்ற வாழ்க்கை. இந்த உண்மை அவன் மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நினைவூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவன் இந்த பொறுப்பை சுமையாக பார்க்கவில்லை, ஆனால் அந்த பொறுப்பு அவனை மௌனமாக முதிர்ச்சியடைய வைத்தது. வாழ்க்கையின் திருப்புமுனை. ஒரு நாள் கிராமத்திலேயே ஒரு சின்ன வேலை கிடைக்கிறது. சம்பளம் குறைவு, வேலை சுலபம் இல்லை. ஆனால் அவன் மனசுல ஒரே ஒரு முடிவு. வேலை சின்னதா இருந்தாலும் நான் அதை நேர்மையா செய்வேன். அந்த வேலை அவனுடைய வாழ்க்கையை உடனே மாற்றவில்லை, ஆனால் அவனுடைய எண்ணத்தை மாற்றியது. அவன் வேலை செய்யும் விதம், நேரத்தை மதிக்கும் பழக்கம், பொறுப்புணர்வு மெதுவாக மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. நீண்ட போராட்டம். இந்த மாற்றம் எளிதாக வரவில்லை. பல நாட்கள் அவன் வேலை கவனிக்கப்படவில்லை. பல நாட்கள் அவன் உழைப்பு பாராட்டப்படவில்லை. உடல் சோர்ந்தது, மனம் சோர்ந்தது. வாழ்க்கை இப்படித்தான் போகுமா என்ற கேள்வி அவன் மனசுக்குள்ள பல தடவை எழுந்தது. ஆனா ஒவ்வொரு முறையும் வீட்டில் காத்திருக்கும் அம்மா அப்பாவை நினைத்து அவன் நின்றுவிட்டான்.